உண்மையாகவே திமுக ஆட்சியில் தொடர்ந்து என் மீது பொய் வழக்குகள், நெருக்கடிகள், தாக்குதல்கள், வெட்டுக்காயங்கள் இதையெல்லாம் தாண்டி நான் களத்தில் இன்னைக்கு ஒரு பாஜகவின் தலைவராக நிற்கிறேன்னா அதுக்கு ஒரே காரணம், இஸ்லாமியர்கள் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை சரியான பாதையில் சொல்வதற்கு இங்கு தலைவர்கள் இல்லாமல் இருக்கிறார்கள். ஒன்று, கடும்போக்குள்ள இஸ்லாமிய அடிப்படைவாதத்தை பேசணும், அல்லது இஸ்லாமியன் என்ற அடையாளமே இல்லாமல் எப்படி வேணாலும் தருதலையா இருக்கணும். இப்படி நேர்மாறாக இல்லாமல் ஒரு பக்கம் இந்த சாஞ்சா இந்த பக்கம் சாய்றது, இல்லை சாஞ்சா இப்படி கேடுகட்டு போறது, அப்படி இருக்கக்கூடாது. நாம் வாழும் நாடு என்பது நாம் நேசிக்க வேண்டும், அது முதன்மையானது. இந்த மண்ணில் எல்லா வளங்களும் இருக்கிறது, அந்த வளத்தை நாம் புசிக்க வேண்டும், அந்த வளத்தில் நாம் வாழ வேண்டும் என்றால் இந்த மண்ணு நல்லா இருக்கணும், இந்த நாடு நல்லா இருக்கணும். அப்பதானங்க நல்ல வழிபாட்டை கூட செய்ய முடியும். அப்ப இந்த மண்ணை நேசிக்க வேண்டும் என்பதை தாண்டி தேசப்பற்றோடு இருக்க வேண்டும் என்பதை நான் பிரச்சாரம் செய்கிறேன். அதுக்காக முஸ்லிம்களுக்கு தேசப்பற்றே இல்லைன்னு சொல்லல, தேசப்பற்றில்லாத முஸ்லிம்களை உருவாக்க வேண்டும் என்று இஸ்லாமிய அடிப்படைவாத பயங்கரவாத சக்திகள் திட்டமிட்டு இஸ்லாமிய தேசமாக இந்த இந்தியாவை உருவாக்கும் இவர்கள் பிரச்சாரம் செய்யும் பொழுது அதற்கு எதிராக நான் இருக்கிறேன்.